வணக்கம் மக்களே. நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் ரோடு, திண்டுக்கல் கோயம்புத்தூர் ரோடு, மதுரையிலேருந்து நம்ம இது என்ன ஊர் சார்? இது சமயநல்லூர் ஏரியா வந்து நான் இப்போ பைபாஸில் நிற்கிறேன். நம்ம இது விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, அதனால சரி ஒரு விளாக் போயிட்டு வந்துடுவோம். நம்ம நண்பர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அவரும் நானும் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்னாக்கா தாண்டிக்குடி, ஒரு ஹில்ஸ் ஏரியா. வெயில் நாள் இப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்குன்னு பார்த்து வெயிலிங் தான், நல்ல கிளைமேட். ஆமாம், கிளைமேட் வேறு அப்படியே கும்முன்னு இருக்குது. நம்ம வண்டியில் போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மலை ஏறப்போகுது இந்த வண்டி. வாங்கி வந்து 4-5 மாதம் ஆகுது. அப்படியே முதல் டயத்தில் மலை ஏறி பார்க்க போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஆமாம், இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே போகும்போதே வந்துட்டு மேக்ஸிமம் நான் ஹில்ஸ் ஏறும்போது தான் வந்துட்டு ஆரம்பிப்பேன் வீடியோ. சென்டரில் ஊழல் ஏதாவது இருந்தாச்சுனாக்கா காட்டுறேன். எந்தெந்த இடத்துல இருந்து போகணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ மதுரையிலேருந்து வர்றவங்க வந்துட்டு இந்த பைபாஸை பிடிச்சி, திண்டுக்கல் பைபாஸு, திண்டுக்கல் கோயம்புத்தூர் பைபாஸு, இதில் பிடிச்சி போகணும். அடுத்து எங்கெங்கே டர்ன் ஆகணும் என்னன்றத போகும்போது அந்தந்த இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு சொல்லிக்கிட்டே போகிறேன். ஹில்ஸ் ஏறும்போது வந்துட்டு ஃபுல் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் போகுது வண்டி, ஹில்ஸ் ஏறி பார்ப்பேன் எப்படி ஏறுது என்னன்னு. 1 டன் தான் சிசி, 1 டன் சிசி தான், பஜாஜ் சிடி 1 டன்னு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நம்ம நண்பரும் நாங்கள் தான் போயிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வெயில் வேறு இல்லை, நல்லா இருக்குது, கிளைமேட்டு நல்லா இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, நானும் அப்படியே உங்களையும் கூட்டிகிட்டு தாண்டி போவோம். வாங்க போகலாம். பை பை. என் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே இங்கே வர்றவங்க எல்லாம் இங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. கற்பனசாமி கோயில் உள்ளே போயாச்சுனாக்கா அட்டப்புள்ளி கற்பனசாமி கோயில் இருக்குது. நம்ம சாமியை கும்பிட்டுட்டு நம்ம பயணத்தை தொடங்குவோம். சார் அந்த ஆர்ட்ஸை காட்டுங்க. ஆர்ட்ஸ் காட்டிட்டேன். அட்டப்புள்ளி கற்பனசாமி திருக்கோயில் கரெக்டாக மதுரையிலேருந்து இங்கே பைபாஸில் ஏறின உடனே வந்துட்டு கோயில் இருக்குது. இப்படியே நம்ம கிளம்புவோம். அங்கே நம்ம வண்டி நிற்கிது பாருங்கள், ஜம்முன்னு நிற்கிது. கிளம்புவோம். வெயில் இல்லை, லைட் இல்லை, கொஞ்சம் டிம்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். செப்பல் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். பார்த்து ஓகே மகளே, வாங்க போகலாம். ஓகே மக்களே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ மணி என்ன ஆகுது? மணி 8:15. 8:15 ஆகுது. இந்த ட்ரெஸ்ஸை தங்கச்சி எடுத்து கொடுத்தாங்க சொன்னீங்க சார். இது கிளைமேட் சூப்பர் தான் இன்னைக்கு. மக்களை நம்ம நேரத்துக்கு பாருங்க, வெயில் வச்சு காய்ச்சிச்சு இவ்வளவு நாளா. இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்குங்க. நேற்று நைட்ல இருந்து மோடம் போட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. மழை வரும்னு எதிர்பார்த்தா மழையை காணும். ஆனால் நல்லா கிளைமேட் மேகமாக போட்டு
கிளைமேட் சூப்பராக இருக்குது. நம்ம ஆக்ஷன் கேமரா வந்து ஓஸ்மோ ஆக்ஷன் 3 கேமரா. இதில் வந்து நான் இப்போ வயர்லெஸ் மைக்கு தான் போட்டிருக்கேன். வாய்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. என்ன மைக்கு எப்படி இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் அதை காட்டுறேன், வீடியோ எடுத்து தனியாக போடுறேன். ஆனால் அதில் மைக் பிரச்சனைங்க தான் பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த ஆக்ஷன் மைக் ஒர்க் ஆகுது. ஜேனாராவும் சொல்லி ஒரு மைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்தாச்சுனாக்கா இதே மைக்கை வச்சு நம்ம விளையாட்டுல எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வண்டி வாங்கிட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு நான் மலை ஏற போகிறேன். இந்த வண்டியில் வண்டி வாங்கி 5 மாதம் ஆச்சா. செகண்ட் சர்வீஸ் வேறு பண்ணணும். போயிட்டு வந்துட்டு இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த வாரம் போல் வண்டியை சர்வீஸ் விடணும். செகண்ட் சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ். அதை ஃபுல் வீடியோ எடுத்து போடலாம்னு இருக்கேன். ஃப்ரீ சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்களா பார்க்கலையா, சும்மா வாஷிங் மட்டும் பண்ணி அப்படியே கையில் கொடுத்துட்றாங்களா என்னன்றது தெரியல. நிறைய பேர் குற்றச்சாட்டு அது சரியாகவே வேலை பார்க்கலங்க அப்படின்றாங்க. நம்ம என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஒரு வீடியோ எடுத்துவாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து வண்டி வெளியே அவுட் பண்ற வரைக்கும் ஃபுல்லா ஒரு வீடியோ எடுத்து பார்க்கலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அப்படியே வெயில் காலமா இருக்கு, அப்படியே மழை மேல சுத்திட்டு அப்படியே வருவோம். ஒரு சைடு இருந்து ஏறுவோம், ஒரு சைடு இறங்குவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். இந்த விளாக் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஹில்ஸ் ஏரியாவுக்கும் போய் ரொம்ப நாள் ஆச்சு, வருஷ கணக்காச்சு. சரி, மதுரையிலிருந்து பக்கமா இருக்கிறது கொடைக்கானல் பக்கமே எதுவும் இது வழியா போய் அப்படியே கொடைக்கானல் போயிடலாம். ஆனா நம்ம கொடைக்கானல் போறதுக்கு முன்னாடியே கட் ஆயிடுவோம். நம்ம கிளைமேட் தாங்க சூப்பர். அன்னைக்கு நம்மளுக்காக வந்துட்டு வெயில் தாங்க இருந்தது. இந்த அக்கினி நட்சத்திர டயத்துல எப்படி இருக்கு பாருங்க. 4ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு அக்கினி நட்சத்திரம். தேதி 10, ஒரு வாரம் அது கரெக்டா நல்லா மோடம் போட்டு சூப்பரா இருக்கு. போகும்போதே வந்துட்டு எந்தெந்த இடத்துல திரும்பணும், எப்படி போகணும். இப்போ மதுரையிலேருந்து போகிறத சின்னாலப்பட்டி வழியாக போய் போகலாம். இப்போ நம்ம போகிறது ஒரு ரூட்டு, அப்புறம் வட்டலப்பட்டி வழியாக போய் போகலாம். 3 ரூட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு ரூட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸு முன்ன வேறுபடும். 90 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர், 85, இந்த மாதிரி 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஏற்படும். நம்ம இப்போ ஒரு ரூட்டில் போகிறோம், வரும்போது ஒரு ரூட்டில் வருவோம்.
போகணும். ஆமாம், இது இப்படியும் போகலாம். இதுல வந்து வேகத்தடை இப்படியும் போகலாம். நேரா போய் அப்படி சுருக்கத்தை அம்மை நாய்க்கு இருக்குல்ல, ஆமாம், அதுல போனா நல்ல ரோடு. வரும்போது 700 ரூபா ரைட் ரோம்புக்கு போவோம். ரைட். இது கொஞ்சம் ரோடு சுமாரா கொஞ்சம் இதாக இருக்கு, நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல. ஒரு 2-3 பாதை இருக்குன்னு சொன்னேன்ல, இப்போ மயில இருந்து வந்தீங்கன்னாக்கா நீங்க பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் நிலக்கோட்டை போற ரூட்டு. அதான் இதுதான் சார் நிலக்கோட்டை. இதுதான் நிலக்கோட்டை. இந்த பஸ் போற ரூட்டு தான். நம்ம வந்துட்டு கொஞ்சம் கவனிச்சுன்னா ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கு. ஓகே ஓகே. அம்மை நாய்க்கு போட்டோம்னா நேரா சிறுகார் அண்ணே வரும்போது அந்த ரூட்ல வருவோம். சிறுகார் ரூட்ல நேரா வந்தோம்னா அப்படியே அம்மை நாய்க்கு. ஓகே ஓகே. இது சாப்பிடலாமா? சரி. என்ன கூலா? கூலு. ஓகே வாங்க சாப்பிடுவோம். மக்கள் கூழ் சாப்பிட முடிஞ்சது. ரொம்ப நாள் ஆச்சு கூழ் சாப்பிட்டு. முன்னாடி ஓரமா நிப்பாட்டு. எவ்வளோமா? 20 ரூபா கூழு. காலை டிஃபன் 20 ரூபா கூழு. They wanna say my name, but they holding back. They wanna say they hate, but they know it's cap. I ain't play no games, I just do that's fact. And I don't feel no shame, it's a mood you lack. I go crazy, nah bitch I ain't lazy. Track after track, I work on the shit daily. Pass me the jack, right as fuel, got me hazy. About to unpack all these things I've been chasing. I've got visions in my head, like memories after death. To be a legend instead of something you can forget. I'm living up every breath, I'd rather lead than be led. I'll fill the seats as I spread, with every word that I've said. இவங்களே இடிச்சு ஆக்கிருக்காங்க. மக்களே சித்திரையிலிருந்து ஆரம்பித்த சூழ்ச்சி நம்ம மலை பாருங்க. தாண்டிக்கிட்டு மலையில இருந்து 30 கிலோமீட்டர் போகணும். இங்க இருந்து அப்படியே நேரா சித்திரை இந்த ஊர் பேரு. இதுல இருந்து அப்படியே தாண்டிக்கிட்டு இந்த போட்டு தாண்டிக்கிட்டு 29 கிலோமீட்டர். பண்ணைக்காடு 37 கிலோமீட்டர். மழை பக்கத்துல வந்துச்சு பாருங்க. ஆனா நம்ம போக போக மழை போய்கிட்டே இருக்கு. நமக்கு இந்த மலையில செக் போஸ்ட் வேற வச்சிருக்கிறாங்க. பரவாயில்லையே. பண்ணைக்காடு
வெயில் கரெக்டாக இப்போ தான் நமக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது. மணி என்ன சார் ஆகுது? மணி 10 சார், 10:05. 10:05 ஆகுது. இப்போ தான் வெயில் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. பரவாயில்ல. வீட்டு எல்லை. They ain't looking inside for their needs in life. They wanna be like my everybody in sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find the light. Alright, I'll do anything that I feel like I wanna do. I'm living life like I got nothing left to prove. No end in sight, just always staying on the move. I'll go all night if that's just what I gotta do. Life's too short to care about what you can't afford. Memories are real that you explore, so just don't be ignored. Go ask for more, go ask for more. தாண்டிக்குடி மலை. 'Cause I've been living life right like I could just die any minute. Going for a ride down the side, PCH country limit. I don't need a guide, follow lights, take me where I wanna visit. Are you alive? I'll just breathe in. 'Cause I've been living life right like I could just die any minute. Going for a ride down the side, PCH country limit. I don't need a guide, follow lights, take me where I wanna visit. Are you alive? I'll just breathe in. அம்மா நீ போய் நைட் ஆயிருமா? மலையில ஏறிட்டுமா? சரிம்மா சரி. ஃபர்ஸ்ட் இயரில் தான் ஏறும் போல் இருக்குது. சார் ஃபர்ஸ்ட் இயரில் தான் ஏறும் போல் இருக்குது வண்டி. அப்படியா சார்? வளைவுகள் நிறைய இருக்கு சார். ம். ரேஸ் கொடுத்து போய் அப்படியே செகண்ட் போட்டு செகண்ட் இயரில் தான் இப்போ ஏற்றினேன். போய் கொஞ்சம் எடுத்துக்கிங்க. ஏன் வண்டி சல்லுன்னு போகுது? நேரில் எல்லாம் போகுது. ரோடெல்லாம் சிங்கிள் ரோடு தான் போட்டிருக்காங்க. அதுக்கு பூரா மிளகு தான் நிறைய வளருது. மிளகு மலை மேலையா? மலை மேல மிளகு, பலாப்பழம். சரி. ஏலக்காய் வந்து இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். முதல்ல ஏலக்காய்லாம் கிடையாது, இப்போ ஏலக்காயெல்லாம் செடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிப்பாட்டி கூட பார்ப்போம். அப்படி போய் நல்ல இடமா பாருங்க. நிப்பாட்டி கூட போட்டோம். சூப்பர் சூப்பர். அப்படி போய் ஒடுக்கடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. இன்னும் கூட ஒரு ஸ்டெப் மேலே ஏறி பார்ப்போம். நல்லா இருக்கும். தாண்டிக்குடி மலை மேலே ஆரம்பிச்சாச்சு. இன்னும் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் மேலே போக வேண்டியிருக்குது. மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் வெயில் இறங்குது. பரவாயில்ல, காலையிலேருந்து இது வரைக்கும் வெயிலே இல்லாமல் வந்தாச்சு. இன்னும் அந்த வியூ பாயிண்ட் அங்கிட்டு போயாச்சுனாக்கா கீழே நல்லா பார்க்கலாம் ஏரியாக்களை. இங்கே வந்து காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் மேலே போக போக வந்துட்டு வியூ பாயிண்ட் கிடைக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே போயிட்டு வெயில் வேறு இப்போ தான் ஆரம்பிக்குது. அங்கே போயிட்டு போகலாமாண்ணே? ரெடி ஆகிடுச்சு, திரும்பவும் அப்படியே நம்ம வண்டி ஏறுது. இப்போ தான் 2வது இயரில் தான் ஏறுது மேலே. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுது. அப்புலாம் ஃபஸ்ட்டு செகண்ட் இதில் தான் ஏற முடியுது. ஓகே,
சொன்னாங்க. அங்கே ஃபோட்டோ எடுத்தா நல்லா இருந்தது. இது வந்து சிங்கிள் பாதை சார். கொடைக்கானல் ரோட் வந்து டபுள் பாதை. பாறையெல்லாம் தான் சார். பஸ் வந்தாலே இறங்கி தான் நிற்கணும் போடுறது. அடைச்சிருக்காங்க. மேலே போகக்கூடாதா சார்? கோடை போட்டாங்களா? மேலே போய் பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் வியூ பாயிண்ட் தெரியும் நல்லா. மீறினால் தண்டிக்கப்படுவார். போர்டு எழுதி போட்டாங்களா? ஆமா, பாதுகாப்பு கோபுரம் சார். இது பார்வை கோபுரம் அல்ல, பாக்குறதுக்காக கட்டினது இல்ல. இந்த டியூட்டி பாக்குறாங்கல்ல அவங்களுக்காக கட்டினது. ஃபாரஸ்ட்ல இருந்து. ஓகே, உட்காருங்க போலாம். சரி சார், போடுங்க.